Hi guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner Season 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. ஏன்னா போன எபிசோட்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வில்லத்தனமா வர ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய அதோட கண்டினியூஷன் நீங்க புரிஞ்சுக்கணும்னா போன எபிசோட தெளிவா பார்த்துட்டு வந்திருக்கணும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் எனக்காக ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு அப்பயும் பிடிக்கலடானா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம சேனலோட நேம மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோன்றப்பெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணது நம்ம ஹீரோ சாரா கிட்ட இது உனக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்க எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு இவனுடைய கான்ட்ராக்ட்டுக்கு சம்மதிச்சு இவனுக்குள்ள வரவும் அவளுடைய ஞாபகங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா விக்டர் தானே இத்தனை வருஷமா இவளை வளர்த்துட்டு இருந்தாரு. அதனாலதான் விக்டருடைய இந்த நிலைமைக்கு என்ன மன்னிச்சிருப்பான்ற மாதிரி மன்னிப்பு கேட்கவும் இல்ல நீ மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல, இது அவருடைய முடிவு தான்றதுனால என்னால ஏத்துக்க முடியுது. ஆனா எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் தான். ஏன்னா இத்தனை வருஷமா என்ன பாதுகாக்கிறதுக்கு மட்டும் தான் என் கூடவே இங்கே இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட கடைசியா ஒரு தேங்க்ஸ் கூட என்னால சொல்ல முடியலன்ற மாதிரி இவ சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இவளை கூட்டிட்டு வந்து அட்வென்ச்சர் கில்ட்ல சேர்த்து இன்னைக்கு இவளுக்கு புது ஆர்மரியை நம்ம ஹீரோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா இருக்க இவனுடைய டீம் ப்ரோமோட் ஆயிட்டே இருக்காங்க இல்லையா, அதனாலதான் எந்த அளவுக்கு நம்ம ப்ரோமோட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகணும்னு இவன் டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தேவையான ஸ்வாடு பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்க ஆஃபில் இவங்களுக்கு தேவையான Dress எல்லாத்தையுமே தச்சு கொடுக்குறா. ஏன்னா எப்படி நம்ம ஹீரோ கிட்ட பிளாக் ஸ்மித் டைட்டில் இருக்குதோ அதே மாதிரி இவகிட்ட அந்த துணி தைக்கக்கூடிய மேஜிக் பவர் எல்லாம் இருக்குது. சோ அதனாலதான் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி இன்னைக்கு இவளுக்கு ஆர்மர் Dress எல்லாத்தையுமே தச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்னப்பா இது உனக்கு பிடிச்சிருக்குதான்ற மாதிரி கேட்க இவளும் ஆமாமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த துணி இருக்கு இல்லையா, அது அப்படியே பாக்குறதுக்கு இவளுடைய அப்பா போட்டிருந்தது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவ கையில இருக்கக்கூடிய ஏர் டைப் வெப்பனும் இவளுக்கு ரொம்பவே நெருக்கமானது மாதிரி இருக்குது. அதனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கேள்வினோ ஆமாப்பா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ஒரு வெப்பனை நான் ரெடி பண்ணி இருக்கிறேன். ஏன்னா இதை நான் உருவாக்குறதுக்கு விக்டருடைய ஆர்மரை தான் பயன்படுத்தணும்னு சொன்ன உடனே உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஏன்னா விக்டர் கிட்ட கடைசியா என்னால தேங்க்ஸ் சொல்ல முடியல வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அவருடைய ஆர்மர் மூலமா உருவான அந்த வெப்பனை என் கிட்ட இருக்கிறதுனால அவர் என் கூடவே இன்னமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகேப்பா அடுத்து ஜெரால்டுக்கான வெப்பனை பத்தி பாத்துருவோம். ஏன்னா ஜெரால்டோடைய வெப்பன் லாஸ்ட் டைம் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனாலதான் எந்த மாதிரியான அட்டாக்க வேணாலும் தடுக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான மேஜிக் ஸ்வாட உருவாக்கி இருக்கிறேன். இதோடைய பேரு டைன் ஸ்லாஷ். இது எப்படி பார்க்குதுன்ற மாதிரி ஜெரால்டு கிட்ட கேட்க இவரும் திருப்பி பார்த்துட்டு அரசே இது பார்க்கிறதுக்கு முன்ன இருந்த ஸ்வாட் மாதிரியும் இருக்கு, இருந்தாலும் இதை உருவாக்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ண மேஜிக் அப்புறம் இதுல இருக்கக்கூடிய டிசைன்லாம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்காது, நல்லா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்க. சாரா எஃபில புடிச்சுக்கிட்டு எஃபில் உனக்கும் மாஸ்டருக்கும் எதுவுமே செஞ்சுக்கவே இல்லையே, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சீக்கிரட்டா பண்றீங்களான்ற மாதிரி கேட்க இங்க பாருப்பா நாங்க சீக்கிரட்டாலாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே உங்களுக்கு தெரியற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வெப்பன் கொஞ்சம் வித்தியாசமானது, அது என்னன்றதை நான் சீக்கிரமா உங்ககிட்ட நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லவும் இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீங்க ஏதோ சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கவும் சரி நீ எப்படி பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, 2 நாளா கஷ்டப்பட்டு இந்த வெப்பனை எல்லாத்தையுமே உருவாக்கினேன், அதனால இப்ப இருக்கக்கூடிய டயர்டுக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட நல்லா இருக்கும்னு இவன் குளோத்தம் மேல படுத்து தூங்க ஆரம்பிக்க எவ்வளவு ஏதாச்சும் பண்ணி தட்டுமான்னு கேட்கறா. ஏன்னா இவன் ரொம்ப டயர்டா இருக்கான்னு சொன்னா இல்லையா, அதனாலதான் ஏதாவது சூப் வச்சு தட்டுமா ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்க ஆமாப்பா இப்ப எனக்கு சாப்பிடணும் போலதான் இருக்கு, ஆனா அது ரைஸா இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லவும் இவங்க 3 பேரும் ரைஸ் நைன அப்படின்ற மாதிரி திருதுன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரைஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. அதனாலதான் மாஸ்டர் நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே ரைஸ்னு, அது என்ன மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்க இது ரைஸ பத்தி உங்களுக்கு தெரியாதா, அது பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும், அதை வேக வச்சா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும், அதுலயும் அது பேம்பு ரைஸா இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி இவன் கத்திக்கிட்டே இருக்க. மறுநாள் ஆனதுமே இவங்க எல்லாருமே கிளம்பி வாட்டர் கிங்டம்க்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ரைஸ பத்தின விஷயங்கள் லாபம் வந்ததும் எப்படியாச்சும் அதை சாப்பிடணும்னு தோண ஆரம்பிச்சிச்சு இல்லையா. அதனாலதான் கில்ட் மாஸ்டர் லியோ கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கவும் அவர் வாட்டர் கிங்டம்ல ரைஸ் கிடைக்கும்பா, இன்னும் அங்க இருந்து எடுத்துதான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அதனாலதான் நம்மளால ரைஸ் எடுத்துட்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, அங்க போயிட்டு நிறைய விஷயங்களை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு இன்னைக்கு இவங்க அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊர் எப்படி இருக்கும், அங்க எப்படி நடந்துக்கணும்ன்ற விஷயத்தை எல்லாத்தையுமே புக் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி இல்ல ஏதாவது பக்கத்து ஊருக்கு போனாலும் சரி அங்க ஒரு நடைமுறை வழக்கம் இருக்கும் இல்லையா, அதனாலதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்க. இவங்க கூட இருக்கக்கூடிய சாரா மட்டும் வெளி உலகத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஏன்னா இவங்க போயிட்டு இருக்கக்கூடிய வழியில ஒரு பெரிய நதி ஒண்ணு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இதை பார்த்துட்டு சந்தோஷமானவ டைரக்டா ஓடி வந்து கெல்வின் எனக்காக வாங்கலாம், அப்படியே வண்டி நிறுத்திட்டு போயிட்டு மீன் பிடிக்கலான்ற மாதிரி கேட்க இல்ல இப்ப அதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டான். ஏன்னா இவங்க போயிட்டு இருக்கிறதே வாட்டர் கிங்டம்க்கு தான், அதனாலதான் நம்ம அங்க போனாலே நிறைய மீன்லாம் கிடைக்கும்பா, இங்க மீன் பிடிக்க வேணான்ற மாதிரி இவளை சொல்லி அமைதியாக்குனதுக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா வாட்டர் கிங்டம் போயிட்டு நான் நிறைய விஷயங்களை சாப்பிட போறேன். ஆனா இந்த ஜேர்னில அவ என் கூட வராதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குதுன்னு மெல்வினா பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கவும் உள்ள இருக்கக்கூடிய கெரால்ட் கோத்தோவும் அரசே எங்க போனாங்க இளவரசி அவங்கள காணவே இல்லையே என்ற மாதிரி கேட்க அதை எப்படி இவங்க கிட்ட நான் சொல்லுவேன். அன்னைக்கு நாங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெல்வினா என்னுடைய உடம்புல இருந்து வெளியில வந்துட்டா.
வந்துட்டா. ஆனா அவ தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறல. அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு ஒளி பந்தா மாறிக்கிட்டு, இங்க பாருப்பா, என்னால இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எல்லாம் உனக்குள்ளே இருக்க முடியாது, நான் சீக்கிரமா அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னால இப்போதைக்கு என்ன சமன் பண்ண முடியாதுன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உனக்காக நானே இறங்கி வர போறேன். ஏன்னா இந்த உலகத்துல என்னுடைய அவதார்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படி அந்த அவதார்ல எதுலயாவது ஒண்ணுல நான் உள்ள போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன். அதனால நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த மொத்தத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு இவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துடும்டா செல்லக்குட்டின்னு சொல்லிட்டு போயிருக்கிறா. அதனாலதான் அந்த விஷயத்தை எப்படி உங்கள்ட்ட சொல்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்ப சாரா ஓடி வந்து, ஹேய் கெல்வின் வெளியில பாரு, கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்கு, அதுல ஏதோ என்ன கூட்டிட்டு போப்பான்ற மாதிரி கேட்க, ஹேய் உனக்கு எத்தனை நேரம் சொல்றது, நம்ம போறது வாட்டர் கிங்டம்பா, அங்க எல்லாமே இருக்குதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறேன், இருந்தாலும் நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வழியில சில பேர் நம்மள நோட்டம் விட்டுட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும், இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கவனுக்கு என்னடா நம்மள பத்தி ஏதாவது சொல்றாங்களேன்னு கொஞ்சம் பக்கு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இவங்க கூட இருக்கிறது இவன் ஒருத்தவன் தான். அதனாலதான் எனக்கு என்ன ஏதாவது சொல்றீங்களான்ற மாதிரி கேட்க, ஐயோ உங்களை எதுவும் சொல்லலங்க, இப்ப நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வருவாங்க பாருங்கன்ற மாதிரி சொல்லவும், கரெக்டா இவங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு 4 பேர் வந்து வழி மறிக்கிறாங்க. ஆனா வந்தது யாருன்னு இவங்க யாருக்குமே தெரியல இல்லையா. அதனால இந்த வண்டிக்காரனை யார்ப்பா நீங்க, எதுக்குப்பா வண்டியை மறிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கவும், ஹேய் எங்களை பார்த்தா என்ன உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுது, எங்களை பார்த்த உடனே நீ கண்டுபிடிச்சிருக்கணும்டா, ஏன்னா நாங்க தான் பிளாக் விண்ட் குரூப்பை சேர்ந்தவங்கன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு ஒட்டமெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த பிளாக் விண்ட் குரூப்பை சேர்ந்தவங்க ரொம்பவே கொடூரமானவங்க. அதனாலதான் இவங்களை பார்த்து இவன் பயந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்திருக்கவனுங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஆளான லைட்டா ஸ்கேன் பண்ணி பார்க்க ரொம்பவே லோ பவரா காட்டியிருந்திருக்கும். அதனால சரி ஓகே, நான் போய் இவங்களை அடிச்சவன செத்துருவானுங்க, நீ போய் இவனுக்கு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வாமான்னு சாராவை போய் இவங்களை சமாளிக்க சொல்லவும், இவ டக்குன்னு ஆர்மர் எல்லாம் மாட்டிக்கிட்டு நான் போய் ஒரு கை பாக்குறன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆர்மர் எல்லாம் தேவையே இல்ல, வெறும் கையை மட்டும் யூஸ் பண்ணா போதுன்ற மாதிரி சொல்லவும், இவனும் சரி ஓகே ஆர்மர் யூஸ் பண்ணலாம்னு கைட்டி வச்சுட்டு முன்னாடி வந்து தில்லா நிக்க, இந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மட்டும் இவளை பார்த்துட்டு, இங்க பாருப்பா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கிறா, அதனால அவளை வித்தா நல்லா காசு தரும், சோ அவன் மேல எந்த ஒரு கீரலும் படாம அவளை அடிச்சு இந்த பக்கம் கூட்டிட்டு வான்ற மாதிரி சொல்லவும், ஒருத்தவன் மட்டும் நீ எதுக்கும் கவலைப்படாத, பொண்ணுங்க எல்லாம் பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இப்ப எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக அடுத்த செகண்ட் 10 அடி பறந்து போய் விடுறான். ஆனா அப்போ இந்த கூட்டத்துக்கு தலைவியா இருக்கக்கூடிய இந்த பொண்ணு கவலைப்படல. அதுக்கு பதிலா இங்க பாருங்கடா அவன் லோ பவர்ல இருக்கான், அதனால அவன் ஈஸியா அடிச்சிட்டா, நீங்க 2 பேர் போயிட்டு அவளை புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க இவனும் அடுத்த செகண்டே பறந்து போய் எட்ட விடுறானுங்க. அதனால இங்க என்னடா நடக்குது, சரி ஓகே இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது, என்னுடைய ஸ்பெஷல் ஆயுதத்தை யூஸ் பண்றேன்னு டேய் மலமாட்டு சீக்கிரமா வந்து அட்டாக் பண்ணடான்னு சொல்லவும், ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒருத்தன் பெரிய சுத்தி எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு அடி அடிப்பான். ஆனா இவன் அசால்ட்டா அதை எல்லாத்தையும் ஒரு கையில டச் பண்ணிட்டா. ஏன்னா இவன் ஒரு டீமன் லார்டோடைய பொண்ணு, அது மட்டும் இல்லாம நம்ம கெல்வினோடைய பவர் வேற இப்ப இவளுக்குள்ள பாதி வந்திருக்குது. அதனாலதான் இப்படி அசால்ட்டா தடுத்து இவன் எட்ட தூக்கி கிடைச்சிட்டு, ஏமா கண்ணு ரொம்ப நேரமா ஏதோ ஓவரா பேசிட்டு இருந்தியே, வாயை கொஞ்சம் பேசலான்னு அடுத்து இந்த பொண்ணு பிடிச்சு போட்டு அடி நடிச்சு இந்த இடத்துல கட்டி போட்டுட்டா. ஆனா இப்ப கூட இந்த குரூப்புக்கு தலைவியா இருக்கக்கூடியவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, ஹே இங்க பார்க்க அட்வென்ச்சர்ஸ் எங்க மேல நீங்க கை வச்சிருக்கலாம், ஆனா எங்க தலைவர் மேல உங்களால கை வைக்க முடியாது, ஏன்னா அவருடைய லெவல் 70, அது மட்டும் இல்லாம அவர் தான் எங்க நாட்டுக்கே ஹீரோன்ற மாதிரி சொல்லவும், அடுத்த செகண்ட் கெல்வினும் சாராவும் பக்கத்துல வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு, ஏய் உண்மையை சொல்லு, உங்க பாஸ் உண்மையாவே 70 லெவல்ல இருக்கக்கூடிய ஹீரோவா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாருன்னு 2 பேருமே சண்டை போடுறதுக்காக ஒரு மாதிரி வித்தியாசமா பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவங்க எல்லாருமே அந்த வாட்டர் கிங்டம்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா என்ன இந்த வாட்டர் கிங்டம் பாக்குறதுக்கு அப்படியே ஜப்பான் மாதிரி இருக்குது, அதாவது ஜப்பானுடைய பழைய ட்ரெடிஷனல் இடம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடம் இருக்கிறத பார்த்ததும் பரவாயில்லையே, இந்த இடத்துல ரைஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடம் பாக்குறதுக்கு அப்படியே ஜப்பானுடைய ட்ரெடிஷன்ல இருக்குது, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன மாதிரி தான் சாராவும் தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கடலை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா விக்டர் தான் சொன்னார் இல்லையா, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் கடலை பாப்பீங்கன்னு, அதனாலதான் இப்ப இந்த கடலை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம், ஹே கெல்வின் எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு நீச்சல் அடிக்க கத்துக்கூடாப்பா, எனக்கு இந்த கடல்ல குளிக்கணும் போல இருக்குன்ற மாதிரி கேட்கவும், ஓகேப்பா அதுக்கு என்ன தாராளமா நான் உனக்கு நீச்சல் கத்து கொடுக்குறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குதுப்பா, ஏன்னா இவனுக்கு அட்வென்ச்சர் கில்டர்ல கொடுக்கணும், அப்புறம் நம்ம ரைஸ் வாங்கணும், சோ இந்த வேலை எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நான் கத்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லவும், இவன் எல்பியை பிடிச்சிக்கிட்டு, எப்பா நீனாச்சும் கடல்ல குளிச்சிருக்கியாப்பா, உனக்கு நீச்சல் தெரியுமான்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாதுப்பா, இருந்தாலும் நீ கத்துக்க போறல, அதனால நானும் உன் கூட சேர்ந்து கத்துக்கிட்டு ஜாலியா இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து குளிக்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவங்க வர வழியில புடிச்சிட்டு வந்த எல்லாரையும் இந்த வாட்டர் கிங்டம்ல இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் கில்ட்ல ஒப்படைச்சிட்டு இந்த கில்டோடைய மாஸ்டரை பார்க்கலாம்னு போனா இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கெல்வின் அப்புறம் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லார பத்தியும் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனால நீ ஒரு 7 லெவல் அட்வென்ச்சர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னா இவனை பத்தின விஷயம் இவனுடைய நாட்டை தாண்டி வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் கில்டு மாஸ்டர் லியோ கிட்ட டீலிங் போட்டிருந்தான். இருந்தாலும் இவனை பத்தி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு யார் சொன்னான்ற மாதிரி கேட்க, அதுவாப்பா அது என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் சொன்னான், அதாவது உங்களுடைய கில்டு மாஸ்டர் லியோ இருக்கார் இல்லையா, அவரு நானும் ஒரு காலத்துல ஒன்னாதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப நாங்க எல்லாருமே அவனை அனலைசர்னு கூப்பிடுவோம். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவரை யூஸ் பண்ணி மத்தவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா தெரிஞ்சுப்பான். அதனால என்னுடைய அனலைசர் ஃப்ரெண்ட் தான் உன்னை பத்தி எனக்கு சொன்னா பண்ற மாதிரி சொல்லப்போம் அந்த பெருசுக்கு என் கையில தான் கச்சேரின்ற மாதிரி செம்மகான்ல உட்கார்ந்துருக்கான். ஏன்னா நீ கவலைப்படாதப்ப உன்னை பத்தி யாருக்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க இவனுடைய புராணத்தை பாடி வச்சிருக்காரு இல்லையா, அதனாலதான் அந்த பெருசுக்கு இருக்குதுன்ற
பண்ற மாதிரி இவன் முறைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளாக் விண்டை பத்தி எவ்வளவு தெரியும், அவங்களுடைய லீடரை பத்தி ஏதாவது தெரிஞ்சதுதான் எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரி இவன் கேட்கறான். ஏன்னா இவன் அவங்க கூட சண்டை போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் அவரை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, அவரை பத்தி நான் என்னப்பா சொல்றது, அவர் இந்த நாட்டுக்கே ஹீரோவா இருந்தாரு. ஆனா கடைசியில அந்த பிளாக் விண்டோடைய ஹெட்டை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவரே அந்த இடத்தோடைய ஹெட்டா மாறி எக்கச்சக்கமான தப்பான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் என்ன சொல்லணும்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அழகான பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க எல்லாருமே கடத்தி பக்கத்து நாட்டுல காசுக்காக விக்கிறாருன்னு சொல்லவும் சாரா உடனே ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் உங்களால தடுக்க முடியல, உங்கள்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லையான்ற மாதிரி கேட்க, இல்லப்பா எங்க கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனா எங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொன்ன உடனே இவ செம காண்டுல, ஏன் உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்க நினைச்ச ஈஸியா அவரை பிடிச்சிருக்கலாம், ஆனா அதை விட்டுட்டு நீங்க பிடிக்காம இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த அட்வென்ச்சர்கள்ன்ற மாதிரி கொஞ்சம் கோவத்துல வார்த்தையை விடுவோம். கெல்வின் உடனே இங்க பார்ப்போம் அமைதியா உட்காரு, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்தாலும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல, இவங்களும் ஆமாப்பா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. ஏன்னா அவர் அந்த கொள்ள கூட்டத்துக்கு தலைவரா மாறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கே ஹீரோவா இருந்ததால இன்னும் நிறைய பேர் அவருக்காக விசுவாசமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு பக்கத்து நாட்டுல இருக்கவங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அப்பப்ப ப்ரொடக்ஷனும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தெரியாதனமா கூட அவர் மேல நம்ம டைரக்டா போய் அட்டாக் பண்ணோம்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவுலயும் ஒரு மிகப்பெரிய போரே வரதுக்கு நம்மளே காரணமாயிடுவோம். அதனாலதான் எங்க கிட்ட எவிடன்ஸ் இருந்தாலும் எங்களால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கெல்வினுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால டக்குன்னு சாரா கிட்ட சொல்லி பக்கத்துல யாராச்சும் ஹீரோ இருக்காங்களான்ற மாதிரி தேடி பார்க்க சொல்ல, இவங்க தன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி சுத்தி யாராச்சும் ஹீரோ இருக்காங்களான்றத செக் பண்ணி பார்க்க இந்த இடத்துல 4 பேர் இருக்காங்கன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி இந்த உலகத்துல சமன் பண்ணப்பட்ட ஒரு 4 ஹீரோ இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம மெல்ஃபினா சொன்ன அந்த ஆரக்குள்ள கேட்டுட்டு வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய கண்ட்ரி நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வாட்டர் கிங்டம் வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய ஒரு கிங்டம். அதனாலதான் இந்த இடத்துக்கு இவங்க 4 பேர் வரதை கண்டுபிடிச்சு கெல்வின்ட்ட சொன்ன உடனே இவன் கில்ட் மாஸ்டர் கிட்ட இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா ஹீரோவையும் இன்வைட் பண்ண சொல்றான். ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் போயிட்டு ஒரு ஹீரோ அட்டாக் பண்ணி அவனை தோக்கடிச்சிட்டா அது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவுல ஒரு பேசு பொருளா மாறிடும். அதுவே இன்னொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஹீரோவும் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஹீரோவும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு தோத்துட்டு போனாங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இது எப்பயுமே நடக்கிற மாதிரி தான்ற மாதிரி அவங்க கண்டுக்காம போயிடுவாங்க. அதனாலதான் பிளாக் விண்டோட ஹெட் இப்ப ஒரு ஹீரோன்றதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹீரோ வர வச்சு அவனை சமாளிக்கிறதுக்காக அனுப்புங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே காப்பாத்திடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹீரோஸ் உள்ள வந்தாங்கன்னா அவங்க தான் எல்லாருமே காப்பாத்தின மாதிரி தெரியும், அவனை தோக்கடிச்ச மாதிரி தெரியும். அது மூலியமா நீங்க சொன்ன அந்த இன்னொரு நாட்டுக்கும் உங்க நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவன் பக்காவான ஒரு பிளான சொல்ல, இவங்களும் சரி ஓகேப்பா இதுபடியே செய்யலான்னு ஹோலி கிங்டம் சொல்லி ஹீரோஸை வர வச்சு பேசுறாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மட்டும் இல்லப்பா அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம், நம்மளுக்கு ஆறுகள் படி நம்ம வெஸ்ட் சைடு போயிட்டே இருக்குன்னு சொல்லிருக்காங்க, சோ நம்ம அதை நோக்கி போலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இந்த ஹீரோஸ்க்கு ஹெட்டா இருக்கக்கூடிய டோயான்ற அந்த பையன் மட்டும் இல்லப்பா, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே காப்பாத்துறதுக்காக தான், அதனால நம்மளுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கண்டிப்பா நம்ம தட்டி கேட்டாகணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒரு இடிஞ்ச டஞ்சனை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டஞ்சனுக்குள்ளதான் பிளாக் விண்டோடைய ஹெட்டும் அவனுடைய டீமும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரிசன்ல தான் இவங்க புடிச்சிட்டு வரக்கூடிய பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாருமே அடைச்சு வச்சிருக்கானுங்க. ஏன் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக 2 பேர் வெளியில போட்டு இருந்திருப்பானுங்க இல்லையா, அதுல ஒருத்தவன் காம கொடுணும் நாட்டுக்கு, அதனால சத்த நேரம் வெளியில பாதுகாத்துட்டு நான் உள்ள போயிட்டு சின்னதா ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு வரேன்னு இந்த சைக்கோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு அம்மாவையும் பொண்ணையும் புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறீங்க, வாங்க வாங்க எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவன் கூட இருக்கணும், டேய் ஓவரா சத்தம் போடாதடா, நம்ம பாஸுக்கு மட்டும் நீ இப்படி பண்றன்னு தெரிஞ்சது நம்மள உயிரோட விட மாட்டாரு, அதனால எதுவா இருந்தாலும் சத்தம் வராம பண்றான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவனுடைய சத்தத்தை காணோம். சரி ஓகே அவன் எங்க வெளியில போயிட்டான் போல, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ன்ற மாதிரி இவங்களை திரும்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க. தம்பி நீ ஏதோ சந்தோஷம் சந்தோஷம்னு ஒன்னு கேட்டுட்டு இருந்தியே, அது அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா உனக்கு கொடுக்கட்டுமான ஒரு சத்தம் கேட்கவும், இன்னும் இது புது வயசா இருக்குது, யாரு டேய் நீங்க யாரா எதுக்கு அங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஜெரால்டோ அரசே இவனை நான் என்ன பண்ணட்டுன்ற மாதிரி கேட்க, உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோப்பா, ஆனா உன்னுடைய சோடா மட்டும் வெளியில எடுக்காத, ஏன்னா இங்க நிறைய அப்பாவிங்களா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும், அப்படி ஆகட்டும் அரசேன்னு ஒரே அடி அடிச்சு நாக் அவுட் பண்ண. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அம்மாவும் பொண்ணும் ஜெரால்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப நாளாவே இவங்க இந்த மாதிரி கஷ்டத்துல அனுபவிச்சிருக்காங்க இல்லையா, அதனாலதான் இப்ப இவங்க காப்பாத்த வந்ததுனால இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பிளாக் விண்டுக்கே ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஹீரோவுடைய பார்ட்னரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மண்ணாங்கட்டி இங்க கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை கடத்துறது அப்புறம் நிறைய திருட்டு வேலை செய்யறது எல்லாமே பக்கத்து நாடான டைசனுக்கு தான். ஏன்னா அந்த நாட்டுல எக்கச்சக்கமான செல்வங்களும் மிகப்பெரிய ஆர்மியும் இருக்குது. சொல்ல போனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. சோ அப்படிப்பட்ட அந்த கண்ட்ரில இருக்கவங்க கிட்ட போட்ட டீலிங் படி இவங்க சரியான டேட்டுக்கு எல்லாத்தையுமே டெலிவரி பண்ணலனா அவங்க செம கோவப்படுவாங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து இவங்க டீம்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் மாட்டிக்கிட்டதால அந்த டைசனுடைய பேர் வெளியில வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா, அதனாலதான் இங்க பாடுறா அந்த பேர் வெளியில வந்து பெரிய பிரச்சனை ஆகுறது மட்டும் இல்லாம இத்தனை நாளா நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்த அந்த டைசனை சேர்ந்தவங்களே நம்மள தேடி வந்து கொன்னாலும் கொண்டுடுவாங்க. அதனால இப்ப நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டம 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 டமன்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அதனால எவன்டா அவங்க வெளியில தட்டிக்கிட்டு இருக்குது, நாங்க தான் இங்க மீட்டிங்ல இருக்கோம்னு தெரியுதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. கதவு திறந்துட்டு வரது யாரான்னு பார்த்தா அடி வாங்கி நாக் அவுட் ஆனா இல்லையா அவன் தான். ஆனா இவன் எப்படிடா வந்தான்னு பார்த்தா அடுத்த செகண்டே இவன் சுருண்டு கீழே விழ இவனுக்கு பின்னாடியே வந்த நம்ம கெல்வின் போயிட்டு ஒருத்தனை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. ஜெரால்டோ ஒருத்தனை போய் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் இதுல
அந்த பொண்ணு ஒருத்தி கத்திட்டு இருந்தா இல்லையா, அவளுடைய ஸ்பீக்கரை நம்ம சாரா ஜஸ்ட் தொடுறது மூலியமாவே சில்லியா நொறுக்கி இருப்பா. அதனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு இருக்கும்போது கிறிஸ்டோபரும் யாரா நீங்க எதுக்குள்ள எங்களை வந்து அட்டாக் பண்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஓ அப்ப நீ தான் நான் தேடி வந்து கிறிஸ்டோபர்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லப்போம் இவனுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம டீமை கைது பண்ணதே இவன் தானே. அதனால சரி ஓகே என் கூட சண்டை போறதுக்காக வந்திருக்கியா, வா இன்னைக்கு ஒரு கை பார்க்கலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் ஆமாமா ஒரு கை பார்த்துடலாம், ஆனா என்ன இங்க வரக்கூடிய சாப்பாடு எல்லாம் வரதுக்கு முன்னாடி கூட்டு பொரியல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லப்போம். டேய் இன்னடா சண்டை போட வந்த இடத்துல கூட்டு பொரியல் சொல்லிட்டு இருக்குன்னு கேட்க, ஆமாண்டா உங்களை அடிச்சு நீங்க நான் பொரியல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இலைய போட்டு சாப்பிடறதுக்காக என்னுடைய சொந்தக்காரங்களை வர சொல்லி இருக்கன்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லப்போம். இவங்க மூணு பேருமே இவன் என்னடா சொல்றான்னு தெரியாமலே ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ என்ன சொல்லி இருக்கிறானா, நான் உங்களை இந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு 4 பேர் வந்து பேர் வாங்கிட்டு போயிடுவாங்கன்றது சிம்பாலிக்கா சொல்லி இருக்கிறான். ஆனா அது புரியாம தான் இவங்க 3 பேர் பேன் பாத்துக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல போலாம் வேணாம்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த ஹீரோஸும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இவங்க வரும்போது இந்த இடத்துல யாருமே இல்ல இல்லையா, அதனாலதான் எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்குதுப்பா, இவங்க எல்லாரும் நம்மள வர வச்சு ஏதாவது பிளான் பண்றாங்களா, எதுக்கும் நீ கொஞ்சம் செக் பண்ணி பாரு இவன் கூட இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட சொல்லப்போம். இவனும் தன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு இடத்துல கும்பலா இருக்கிறது இவளுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கூட இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு எதுக்கும் செக் பண்ணி பாக்குறேன்னு செவுத்துல கையை வச்சு தன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணி பாக்குறா. ஆனா இவளாலையும் இந்த இடத்துல ஏதாவது சண்டை நடந்துகிட்டு இருக்கா இல்ல வேற ஏதாவது மேஜிக் யூஸ் பண்றாங்களான்றதையும் சென்ஸ் பண்ணவே முடியல. அதனால சரி ஓகே இவ சொன்ன மாதிரி எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு யாராவது ஒருத்தனை பிடிச்சி விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா வந்து கதவை திறந்தா இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்லைம் நிக்குது. அதாவது நம்ம க்ளோத்தோ தான். ஆனா இது நல்ல ஸ்லைம்னு தெரியாம இவன் டக்குனு தன்னுடைய சோடை எடுத்துக்கிட்டு, ஹே ஸ்லைம் நீங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுத்துறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், இது என்னுடைய போலீஸ் உடனே அட்டாக் பண்ண வர. டக்குனு ஒரு குட்டி பொண்ணு குறுக்க வந்து நின்னுகிட்டு, இங்க பாருங்க இப்படி பண்ணாதீங்க, இந்த ஸ்லைம் உடைய ஓனர் தான் எங்களை காப்பாத்தினது, அவர் மட்டும் இல்லனா எங்களை எல்லாரையும் அவங்க கொண்டு இருப்பாங்க, அதனால இந்த ஸ்லைம் எதுவுமே பண்ணாதீங்கன்ற மாதிரி இவ கத்திக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணுடைய அம்மா வந்து இங்க பாருங்க என் பொண்ணை எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உண்மையாவே இந்த ஸ்லைம் உடைய ஓனர் தான் எங்களை எல்லாரையும் காப்பாத்தினது, ஆனா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரி பேசிட்டா, அதனால எங்களை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி இவங்க மன்னிப்பு கேட்கவும், ஐயோ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா வந்த உடனே நான் யாருன்னு சொல்லிருக்கணும் இல்லையா. சரி ஓகே இப்போ நான் சொல்றேன், என்னுடைய பேரு டோயா, நான் ஹோலி கிங்டம் உடைய ஹீரோ, இவங்க எல்லாருமே என்னுடைய சபார்டினேட் சொல்லவும் இவங்க எல்லாரும் ஐயா நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஹீரோவே வந்திருக்காங்கன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை அட்வென்ச்சருக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் கெல்வின் வந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்படாதவங்க இப்ப ஹீரோ வந்ததை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல காப்பாத்துறதுக்காக சில பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால அவங்க எங்க போனாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற மாதிரி கேட்க, இவங்களும் இந்த இடத்துல ஒரு ஹெட் இருக்கிறான், அவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாரும் போனாங்க, சோ நீங்க போயிட்டு உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்ற மாதிரி சொல்லவும் இவன் தன்னுடைய டீமை கூட்டிக்கிட்டு வேகமா வந்து கதவு திறந்து பார்த்தா இந்த இடத்துல அந்த வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த இடத்துல கடத்தி வச்சிருந்தாங்களே அவனுங்க எல்லாரும் அடி வாங்கி கீழே கிடக்குறானுங்க. ஆனா இதே எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் நினைச்சுக்கிறானா இவங்க தான் அட்வென்ச்சர் நினைச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்க உங்களை என்னால சீக்கிரமா வந்து காப்பாற்ற முடியலன்னு கொஞ்சம் வருத்தத்தோட முன்னாடி வந்து இன்னொரு கதவை திறக்கப்போம் உள்ள நம்ம ஹீரோ தன்னுடைய டீம் கூட ஒரு மாதிரி வில்லத்தனமா உட்கார்ந்து இருக்க. இந்த ஹீரோ நம்ம கெல்வினை கெட்டவன் நினைச்சுக்கிட்டு, ஹேய் நீ தான் அந்த பிளாக் விங்ஸ் ஓட ஹெட்டா, உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்டா, எவ்வளவு பேர் சித்தத்தை பண்றீங்க, இன்னைக்கு என் கையால தான் உனக்கு சாவு நீ சோட எடுக்க போக. ஹீரோ பார்த்துட்டு ஓகே எல்லாமே என்னுடைய பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்த அனிமேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கிறானா அமைதியா இருப்பான், தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவான், இல்லனா யாருக்கும் தெரியாம ஏதாவது பண்ணிட்டு போவான். ஆனா இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ அப்படி கிடையாது, என்கிட்ட பவர் இருக்குதா வாங்கடா நான் வில்லத்தனமான சில விஷயங்களை பண்றேன், அது மூலமா நான் ஹீரோஸை காட்டுறேன்னு நிறைய வில்லத்தனமான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால இந்த இடத்துல நம்ம வேணும்னா ஒரு டயலாக் ஆட் பண்ணிக்கலாம், நீங்க நல்லவரா கெட்டவரா கரெக்டா பொறுத்தது இல்ல. சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா ஹீரோஸ் அவரை வச்சு இவன் தனத்தனை வில்லனா காட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கக்கூடிய தரமான செய்தியோட உங்களை நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.